ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்றா. சடனா ஒரு நாள் நைட்டு யாரு என்னன்னு தெரியாத ஒருத்தர் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துடுது. அதுக்கப்புறம் மறுநாள் தான் தெரிய வருது அது வேற யாரும் இல்ல, அவளோட லவ்வரோட அப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களோட 3 பேரோட லைஃப்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை பார்க்கலாம். எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா இருக்காங்க. அதோட மறுநாள் காலையில தான் ஹீரோயின் எழுந்துக்கிறா. ஐயோ என்ன ஆச்சுடா, எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளே பயந்து அலறா. இவன் யாருன்னே தெரியாது, ஐயோ நம்மளை விட ரொம்ப பெரிய ஆளா வேற இருக்கான், இவன் கூட போய் இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா ஹீரோ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே இவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்பதான் நடந்தது என்ன அப்படின்ற விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்றதுனால அவங்க அப்பாவோட தம்பியோட வீட்டில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்போ அங்க ஒருத்தி இருக்கா, அதாவது கசின் சிஸ்டர். அவளோட பிஸ்னஸ் வேலை விஷயமா ஒருத்தர்கிட்ட கான்ட்ராக்ட் நீ சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அதுக்காக அந்த ஆளை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்திருக்கும் போது ஹீரோயினுக்கு இவங்க எதையோ கலந்து ட்ரிங்க்ல கொடுத்துட்றாங்க. ஹீரோயினுக்கு பயங்கரமா வந்து போதை ஏறிடுது, ட்ரக்கை கொடுத்துட்றானுங்க போல. அதனால அவ வந்துட்டு என்னை விடு விடுன்னு கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா உங்க அக்கா தாம்மா எனக்கு உன்னை அனுப்பி வச்சிருக்காங்க கிஃப்டா, அதுக்கு பதில் தான் நான் வந்துட்டு அவங்களோட கான்ட்ராக்டே சைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். இவ எட்டி ஒரு அவனை விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அப்பதான் நேரம் ஓடின வேகத்துக்கு நம்ம ஹீரோ மேல போய் விழுந்துடுறா. ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா நான் செத்துருவேன் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ளயும் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம கரெக்டா லெஃப்ட் ஹேண்ட் நின்றுட்டு இருக்கா. அந்த டைமுக்கு லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும் போது உள்ள வந்து ரோஹன்னு சொல்லிட்டு இவளோட பாய் ஃப்ரெண்டும் இவளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பெஸ்டி வாங்கன்றவள ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ யோசனை இருக்கிறதுனால இவங்களை சரியா கவனிக்க மாட்றா. வாங் மட்டும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா முடியெல்லாம் மூஞ்சில தூக்கி போட்டுக்கிட்டு கண்ணாடியும் போட்டுக்கிட்டு இவளை பார்க்காத மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுறா. யாரோ தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாள். அப்ப கூட வந்துட்டு அவன் விட மாட்டான். ஒன்னும் இல்ல நீ இதுக்காக இங்க வந்த, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ பதட்டத்துல இருக்கா இல்லையா. இல்ல நான் வந்து என்னோட அக்காவோட வேலை விஷயமா கிளைண்ட்டை பார்க்க வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவளுக்கு இவன் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, தயக்கத்திலேயே இருக்கா. இதை பாரு, நீ ரொம்ப டல்லா இருக்க, நீ உன்னோட ஃபேமிலிக்காக ஓடி ஓடி வேலை செய்யற, அது இல்லாம பார்ட் டைம் ஜாப் பண்ற, இவ்வளவு நீ பண்ணவே தேவையில்லை. நீ யோசித்து பாரு, என்னோட ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி, என்னால என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கூட சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா எல்லாரும் எனக்கு கேவலமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்றான். நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அந்த டைமுக்கு இவனோட அசிஸ்டன்ட் வந்து சார் உங்கள் அப்பா வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நேற்று நைட்டே அவர் வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் இல்லை நானே போய்க்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. கரெக்டாக ஹீரோயின் காரில் ஏறி போகிறா. அந்த டைமுக்கு தான் ஹீரோ வெளியில் வரான். இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீத்தெல்லாம் எதுக்காக நீ வீட்டில் இல்லாமல் இங்கே இருந்த அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. பையனை வந்து நைட்டு பூரா வேன் கூட தானே இவன் இருந்தான், ஆனால் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா இல்லைப்பா நான் கிளைண்ட்டை பார்க்க தான் வந்தேன், நைட்டு பூரா மீட்டிங்கு, அவங்க கூட குடிச்சிட்டு இருந்தேன், வேறு வழி இல்லை, அதனால தான் இங்கேயே நான் ரூம் எடுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது பாரு, நீ எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் சொல்கிற, ஆனால் உன்னோட ஒர்க்கில் எந்த ஒரு சின்சியாரிட்டியுமே இல்லை, நீ ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேன், இப்படியே நீ வந்து இருந்த அப்படின்னா கண்டிப்பா என்னோட கம்பெனி உன்னை நம்பி நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் எங்க போறாங்க, நம்ம ஒரே பையன் தானே, எப்படி இருந்தாலும் எல்லா சொத்தும் நமக்கு தானே வரணும் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ போகும்போது தான் பையன்காரன் வந்து கவனிக்கிறான், இவனோட நெக்கில் எல்லாம் அடையாளம் இருக்கிறது. அடடா, நம்மளை இவர் கேள்வி கேட்டாரு, எதுக்காக இவர் இங்க நைட்டு தங்கினாரு வீட்டுக்கு போகாம, அதை நம்ம கேட்கவே இல்லையே, கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்னு நினைக்கிறேன், இது சரி கிடையாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்பதான் ஹீரோயினோட வீட்டில் காட்டுறாங்க. இவ தான் ஹீரோயினோட கசின் சிஸ்டர். கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோஃபால. அவங்க வந்துட்டு சித்தினா சித்தப்பாவோட ஒய்ஃபு. இவங்க தான் வந்து ஹீரோயினை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அம்மா என்னோட பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு, நைட்டு வந்துட்டு அவ யார் கூடயோ ரூம்ல தான் இருந்திருக்கா, பிளான் பண்ண மாதிரி அவ சிக்கிட்டா, இதுக்கப்புறம் ஒரு கவலையும் கிடையாது, எப்படியாவது அப்பா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி இவ ஒழுக்கம் கெட்டவன்னு வீட்டை விட்டு துரத்திடலாம், கண்டிப்பா இந்த சொத்துல எந்த ஷேரும் அவளுக்கு கொடுக்க வேண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து எக்கச்சக்கமான சொத்தை விட்டுட்டு தான் செத்துருக்காரு. ஆனா கார்டியன் வந்து இவளோட அப்பா அப்படின்றதுனால
எல்லா சொத்தும் இவங்க கையில தான் இப்ப இருக்கு. ஹீரோயினை எப்படியாவது துரத்திட்டா இது எல்லாத்தையும் இவங்களே வந்து ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறா. உள்ள வந்த உடனே பலார்னு ஒன்று கன்னத்திலேயே வைக்கிற, அடி பாவி, என்ன பழி வாங்கினா நீ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், இவ்வளோ கேவலமா நீ பண்ணிட்ட பத்தியா, அதுதான் எனக்கு வந்து உன் மேல அவ்வளோ ஆத்திரமா வருது. உன்கிட்ட வந்துட்டு நான் சண்டை போட தயாரா இருக்கேன், நீ ஏன் என்கிட்ட வந்து நேரா சண்டை போட மாட்டுற, அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமா நடந்துக்கிற, எனக்கு ட்ரக் கொடுத்து இன்னொருத்த கூட என்னை இருக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ எதை வச்சு அப்படி சொல்ற, போய் சொல்ற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட சித்தப்பா அங்க வராரு. வந்த உடனே அம்மாவும் பொண்ணும் அப்படியே பிளேட்டையே மாத்திடுறாங்க. பாத்தீங்களா, இவ மோசமானவ, நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரல, வெளியில எவனோ ஒருத்தன் யாருன்னே தெரியாதவன் கூட இவ நைட்டு பூரா இருந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசுனத ரெக்கார்ட் பண்ணா இல்லையா, அதை எல்லாத்தையும் அவங்க சித்தப்பாக்கு போட்டு காமிச்சிடுறா. அவங்க சித்தப்பாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவர் கொஞ்சம் நல்லவராக தான் இருக்காரு. அதாவது அண்ணனோட பொண்ணுக்கு அவளுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் கொடுக்கணும் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாரு. பட் இவளுங்க 2 பேரும் தான் விட மாட்டாளுங்க. இவ்வளோ நாளாக நீங்கள்லாம் மனுஷங்க இல்லை அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் பொம்பளைங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஹீரோயினுக்கு இன்னும் 21 வயசு ஆகலை. 21 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க அப்பா அம்மாவோட சொத்தை இவளால் கேட்க முடியும். அது வரைக்கும் கார்டியனோட பொறுப்பில் தான் இருக்கும் போல். நான் வந்துட்டு இந்த வீட்டில் இனிமேல் இருக்கிற மாதிரி இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, இனிமேல் என்ன வேணாலும் இந்த வீட்டில் எனக்கு நடக்கலாம், நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அங்கிள், ஆனால் நீங்கள் இது வரைக்கும் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 21 வயசு ஆனதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்புற. இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் டிரைவர் கிட்ட அப்படின்னு பார்த்தா, எனக்கு அந்த பொண்ணு வேணும், எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கரெக்டா அதே சமயம் பார்த்தா நம்ம ஹீரோயின் தள்ளாடிக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கா. அங்க அப்படியே வந்து ரோட்ல இருக்க பெஞ்சில் மயங்கி விழுந்துடுறா. அதை ஹீரோவும் பாத்துறான். ஃபர்ஸ்ட் அவன் யாருக்கோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து பாக்குறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஹீரோயின்னே தெரியுது. உடனே வந்துட்டு தூக்கிட்டு போறான். அக்கா காரி அப்படியே அடிச்சு போராண்டி எல்லாம் விட்டுறா இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான்னா அவளுக்கு மூஞ்சில எல்லாம் மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இப்பதான் ஹீரோயின் வந்து கண்ணு விழிக்கிறா. ஹீரோவை பார்த்த உடனே அவ்வளவுதான் அலண்டு போயிடுறா. நீயா அப்படின்னு. இது பாரு, பதறாத, நான் உன்னை எதுவுமே பண்ணல, நீ ரோட்ல மயக்க அடிச்சு விழுந்து கிடந்த, நான் ஜஸ்ட் வந்துட்டு உன்னை தூக்கிட்டு வந்தேன், உனக்கு மருந்தெல்லாம் கொடுத்தேன், அவ்வளவுதான், மற்றபடி நான் உன்னை ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்றான். காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எதை நீ சொல்ற, இப்போ உன்னை காப்பாத்தி இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததை சொல்றியா, இல்ல நேத்து நைட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணதை சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா ஹீரோ. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தயவு செஞ்சு மறுபடியும் இந்த பத்தியே பேசாதீங்க, ஆல்ரெடி வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அது மட்டும் இல்லாம எங்களோட டேர்ம்ஸும் ரொம்ப நல்லா தான் இருக்கு, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சு, எனக்கு வந்து யாருன்னு தெரியாதவங்க ட்ரக் கொடுத்துட்டாங்க, அந்த ஒரு ட்ரக் போதையில தான் நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன், நீங்க வந்து என்ன ஏன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அப்பவே வந்து ஏதாவது நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் இல்லையா, நான் தான் போதையில இருந்தேன், நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நானுமே போதையில தான் இருந்தேன் நேற்று நைட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் உன் வயசு என்ன அப்படின்னு கேட்கும் போது எனக்கு இன்னும் 21 ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்றா. இவளை விட 17 வயசு நான் பெரியவன், கண்டிப்பா இவளுக்கு என்ன பிடிக்காது, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறா போல, அப்பனா நான் உனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கிறதுக்கு தேவையில்லையா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இதை பத்தி நீங்க பேசாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ என்ன கேட்குறான்னா, கண்டிப்பா நீ நல்லா யோசித்து சொல்லு, நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்ல வேண்டாம், நீங்க இதோட என்ன மறந்துடுங்க, நேற்று நடந்ததையும் மறந்துடுங்க, இன்னைக்கு நமக்குள்ள நடந்ததையும் மறந்துடுங்க, இனிமே நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே சரி கவலைப்படாத, அப்படியே நடுவில் என்னைக்குன்னா ஒரு நாள் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், என்ன பார்க்கணும் அப்படின்னா தாராளமா நீ எப்போனாலும் வந்து கேட்கலாம், என்ன கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். கரெக்டா ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்புற. அப்பதான் வந்து ரோஹன் வீட்டுக்கு வரான். கண்டிப்பா அப்பா ஏதோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, இது கொஞ்சமும் நல்லது இல்ல. ஹோட்டல்ல அவரு கூட இருந்தாரு, இப்ப வீட்டுக்கே வர வச்சிருக்காருன்னா கண்டிப்பா இது ஜஸ்ட் டைம் பாஸ் மாதிரி தெரியல, இதெல்லாம் கொஞ்சமும் சரியில்லை, எப்படி இதை அவாய்ட் பண்றது அப்படின்னு பாக்குறான். இவன் பயங்கர ஊதாரியாவே இருக்கான் அப்படின்றதுனால ஹீரோக்கு பெருசா இவன் மேல நம்பிக்கையே இல்லை. நீ ஒரு வேலையை கூட ஒருபடியா செய்ய மாட்டுற, நீ ஊரு தான் சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டனே, அந்த விஷயத்துல சீரியஸா இருக்கியா இல்லைன்னா வந்துட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, இல்லப்பா நான் சீரியஸா இருக்கேன், நான் கல்யாணம் பண்ண அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, அப்பனா இன்னைக்கு ஈவினிங் வந்து அவளை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. உடனே இவனுக்கு சந்தோஷம். ஓகேப்பா, நானுமே வந்துட்டு 6 மாசத்துலயே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுறான். சரி கிளம்பி தோல, இதை தவிர வேற எதுலயும் நீ லாக்கி படல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் ஹீரோ.
இவளோட பேரு வந்து ஜோஷ்னா. இவ வந்து நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு. ஹீரோயினுக்கு தான் நேரா கிளம்பி வரா. வந்த உடனே எல்லா விஷயத்தையும் கேட்டு இவ பயங்கரமா ஃபீல் பண்றா. ஹீரோயினுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் வாங்க கூட தான் தங்கலாம் அப்படின்னு நினைச்சா அவகிட்ட தான் கேட்டிருக்கா. ஆனா இப்ப வாங் வந்துட்டு என்ன கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, சாரிடி, ஆக்சுவலி நான் உன்னை கூப்பிட்டுக்கலான்னு தான் இருந்தேன். பட் ஆனா நான் என்ன பண்றது, இப்போதைக்கு நான் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இல்லை. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால நான் மறுபடியும் ஹாஸ்டலுக்கே வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு போய் சொல்கிறா. ஏன் அப்படின்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கான் இல்லையா, அப்போ இவளை கூப்பிட்டு வைக்க முடியாதுன்றதுக்காக அவள் அப்படி போய் சொல்லி சமாளிக்கிறா. அப்போ உடனே ஜோஷ்னா என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்படாத, நீ என் கூட இங்கேயே தங்கு அப்படின்னு சொல்கிறா. கொஞ்ச நேரத்துல ரோகன் கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றான் ஹீரோயின் கிட்ட அப்படின்னா, எங்க அப்பா உன்னை இன்னைக்கே பார்க்கணும்னு சொல்றாரு, ரெடி ஆயிரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ என்னால முடியுமான்னு தெரியல, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, எனக்கு உன் கூட வாழணும்னு தோணுது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இப்ப குற்ற உணர்வு தாங்க முடியல. ஜோஷ்னா கிட்ட என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா, நான் போய் எல்லா உண்மையும் அவன் கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். என்னால இது எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அவன் கூட வாழ முடியாது. அதுக்கப்புறமும் அவன் என்னை ஏத்துக்கிறானா இல்லையா அப்படின்றது அவனோட இஷ்டம். அவன் கையிலேயே நான் அதுக்கான பதிலை விட்டுற போறேன் அப்படின்னு சொல்றா. உண்மையாவே நீ வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லி வாங்க கேட்கிறா ரோஹன் கிட்ட. ரோஹன் வந்து செம்ம கடுப்பாயிடுறான். இது பார், உன்னை ஏதோ டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோ, அதை விட்டுட்டு நீ என் பொண்டாட்டி ஆகலாம் அப்படின்னு எந்த நாளும் கனவு கண்டாத அப்படின்னு சொல்லி இவளை அசிங்கப்படுத்துறான். ஏன் அந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு ஒய்ஃப் ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்றான். இவளுக்கு பயங்கர இன்சல்ட்டிங் ஆயிடுது. அவளுக்காக நீ என்ன அசிங்கப்படுத்திட்டு போறியா, பாக்குறேன் உனக்கும் அவளுக்கும் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு இவ மனசுக்குள்ள செம்மையா கடுப்பாயிடுறா. ஹீரோயின் ரோஹனை பார்த்த உடனேயே வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுவும் உங்க அப்பாவை மீட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு தயங்கி தயங்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் வந்துட்டு இங்க டிரைவர் ஹீரோ கிட்ட, சார் இதுதான் வந்து உங்க பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட பத்தின எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குறான். ஹீரோக்கு செம ஷாக்கு. இவ்வளோ நேரம் தயங்கி தயங்கி ஹீரோயின், அன்னைக்கு காலையில் ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணோம் இல்லையா, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. கரெக்டாக ஹீரோ அந்த டைமுக்கு அங்கே வந்துடுறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்த உடனே தலை மேலே ஒரு 1000 இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. பதட்டமான ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னா, நான் வந்துட்டு உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசியே ஆகணும், தயவு செஞ்சு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு இவன் கிட்ட உளர ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சு, உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நான் நல்லா தான் இருக்கேன் அங்கிள் அப்படின்னு 2-3 வாட்டி அங்கிள் அங்கிள்னு சொல்றாளா. ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அர்ஜென்ட்டா நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரையில போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அப்பதான் வந்துட்டு ரோஹன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அப்பா ஏன் நீங்க அவளை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவளை உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு பிஸ்னஸ் கால் வந்துருச்சு, நான் அதை பேசிட்டு வரேன்னு ஹீரோவும் அங்கேருந்து போறான். நேராக ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ரெஸ்ட் ரூம்க்கே போயிடுறான். சத்தம் போடாத அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் கூட இந்த மாதிரியான ட்விஸ்ட்டை நீ எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல தான், என்ன பண்றது, பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நைட்டு நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இதை பாருங்க, தயவு செஞ்சு அந்த விஷயத்த மறந்துடுங்க, அதை பற்றியே பேசாதீங்க, உங்களுக்கு தெரியாது நானும் உங்கள் பையனும் வந்து உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இது பார், உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீ அவனை பிரேக்கப் பண்ணிடு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் இதுக்காக பிரேக்கப் பண்ணும் அப்படின்னு கேட்குறா. ஆமாம், நீ என் கூட நேற்று நைட்டு தங்கிட்ட, இதுக்கப்புறம் வந்து அவன் கூட குடும்பம் நடத்துவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒரே வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒருத்தர் எப்படி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லலாம் ஒருத்தர் எப்படி கலந்துப்போம், நீயே நல்லா திங்க் பண்ணிப்பாரு, நீ அதனால அவனை பிரேக்கப் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. ரொம்ப நேரமா ஹீரோயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹன் என்ன பண்றான் அப்படின்னா, கதவை தட்ட ஆரம்பிச்சிடறான். ஏய் நீ ரெஸ்ட் ரூம் தானே போன, எங்க இருக்க, கதவு தட்டிக்கிட்டே இருக்கா, எங்க இருக்குன்னு. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, இது பார், இப்ப கதவு திறக்க வேண்டாம், அப்படியே போய் நீங்க ஓரமா ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்துல வேகமா கதவு திறந்துட்டு வரும்போது ஹீரோ மட்டும் தான் நின்றுட்டு இருக்கான். எதுக்குடா இப்படி கதவு உடச்சிக்கிட்டு வர அப்படின்னு கேட்கறான். இல்ல, ஆக்சுவலி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க இருக்காளான்னு பார்க்க வந்தேன், அவ எதுக்காக இங்க இருக்க போறா, அவ லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல இருப்பா பாரு அப்படின்னு சொல்றான். என்னது, அப்ப இது ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறான்.
அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெளியில வரா. வந்த உடனே வந்துட்டு இவன் கேட்குறான், ஐயோ செல்லம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, இல்ல எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நான் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில போயிட்டேன் அப்படின்னு போய் சொல்றா. அது மட்டும் இல்லாம என்னோட அங்கிள் கால் பண்ணாரு, உடனே வீட்டுக்கு வர சொன்னாரு, நான் கிளம்புறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ஹீரோயின் கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ இந்த பொண்ணோட விஷயத்துல எவ்வளவு சீரியஸா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் பயங்கர சீரியஸா இருக்கேன், ஆக்சுவலி வந்துட்டு அவள் மட்டும்தான் என்னோட உலகமேனு இருக்கேன், இவளை நான் கல்யாணம் பண்ணலைன்னா நான் செத்துருவேன்ப்பா, அவள் என்னோட ஒய்ஃப்னு நான் ஆல்ரெடி என் மனசில் நினச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த கன்றாவியெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கூட இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தூக்கி காடாசுறான். நீ வந்துட்டு எந்த பொண்ணடா உண்மையை லவ் பண்ணுற, உண்மையை சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்டது தான் தாமதம். அப்படியே காலில் விழுந்துடும். ஐயோ அப்பா மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு நான் தப்பு தான் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ஹீரோயினை மட்டும்தான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன், இவ கூட 6 மாசமா டைம் பாஸ் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னும் போது, இந்த மாதிரி உன்னோட பர்சனல் லைஃப்லயே ஒழுக்கம் இல்லாதவன் நீ எப்படா கம்பெனியை ஒழுங்கா நடத்துவ, முடியவே முடியாது, உன் பிரச்சனை எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சுக்கிட்டு வா, அதுக்கப்புறமா மற்றதை பேசலாம் அப்படின்னு கோவப்பட்டுறான். இந்த விஷயம் எப்படி ஹீரோனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வாங்குக்கு உடனே மெசேஜ் அனுப்புறான். இது பாரு, என்னோட பேர்ல 3 அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அதுல 2 அப்பார்ட்மெண்ட்டும் உனக்கு கொடுத்துட்றேன், இதுக்கப்புறம் நீ என்னை கான்டாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மெசேஜ் அனுப்பிடுறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவ போயிட்டு ஜோஷ்னா கிட்ட என்ன சொல்றான்னா, நான் பிரேக்கப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. ஏண்டி எதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவகிட்ட எல்லா உண்மையையும் சொல்றா. அவளுக்கே ஷாக்கு தாங்க முடியல, என்னடி உன் லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றா. கரெக்டா அந்த டைம்க்கு ரோஹன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்ட் வீட்டுக்கே வந்துடுறான். இது பாரு, எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லி ஆகணும், நம்ம நாளைக்கே போறோம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்றான். ஏன் இவ்வளவு அர்ஜென்ட் படுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறா. இல்ல எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, எங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்கலையோன்னு தோணுது, அப்ப நம்மளை பிரிச்சுட்டாருன்னா என்ன பண்றது, அதுக்காக தான் நம்மளோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் இல்ல, நானே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்குறா. அவ்வளோதான், இவன் ஷாக் ஆயிடுறான். எதுக்குடி நம்ம பிரேக்கப் பண்ணணும், நம்மளுக்குள்ள எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. உண்மையை சொல்லு, எவன் உன் கூட அன்னைக்கு நைட்டு இருந்தான், சொல்லு நீ இவளை பிடிச்சி உழுக்கிறான், எனக்கு தெரியவே தெரியாது, அது யாருன்னு எனக்கு தெரியாது, போதுமா அப்படின்னு சொல்லிடுறா. இவ போய் சொல்றா. கடைசியா ரொம்ப நேரம் டென்ஷனுக்கு அப்புறமா ரோஹினி என்ன சொல்றான் அப்படின்னா, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு வந்துட்டு நீ இதுக்காக ஃபீல்லாம் பண்ணாத, கண்டிப்பா வந்துட்டு நான் உன்னை ஏத்துக்குவேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்மளோட லவ் அவ்வளோ கேவலமான லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயினுக்கு இவன் பேசுறதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவன் மனசுக்குள்ள, நான் அவளுக்கு துரோகம் பண்ண, அவளும் ஒரு வாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, இப்ப ஈவன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். அன்னைக்கு நைட்டி வந்துட்டு ஹீரோயினை டின்னருக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்றான். அங்க அவன் போயிட்டு இருக்கும் போதே வந்து வாங்க என்ன பண்றான் அப்படின்னா, கையை கிழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டோ அனுப்புறான். அவன் அவ்வளவுதான், அதை பார்த்த உடனே அரைக்கிருக்காவே ஆயிடுறான். ஐயோயோ இவன் நம்மள ஜெயில தள்ளாம சும்மா விட மாட்டா போல இருக்கேன்னு பதறி அடிச்சுட்டு ஓடுறான். இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவன் வந்துட்டு கண்டிப்பா ஹீரோயினை பார்க்கறதுக்காக போக மாட்டான், நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோயினும் ரோஹனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க போய் இன்ப அதிர்ச்சியா இல்லைன்னா வந்து துன்ப அதிர்ச்சியான்னு தெரியாத மாதிரி ஹீரோயின் ஷாக் ஆகி பாக்குறான். நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பாவம், நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஏமாந்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன், அவன் நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் வரமாட்டான், அவன் முக்கியமான விஷயமா வெளியில போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, நீ போய் சொல்ற, நான் நீ சொல்றதை நம்பவே மாட்டேன், நீ எங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும் போது, நான் அந்த மாதிரி நினைக்கல, ஆனா உனக்கு வேற வழியே இல்லை, நீயே வந்து பிரேக்கப் பண்ணிதான் ஆவ அப்படின்னு சொல்றான். நான் நடந்த எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்லிட்டேன், அவன் வந்துட்டு என்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கான் அப்படின்னும் போது, நான் தானே சொன்னியா, அதை நீ சொல்லியிருக்க மாட்டியே அப்படின்னு ஹீரோ நக்கல் அடிக்கிறான். ஹீரோ இன்னும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. வாங்க என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவரிஷா இருக்கு, என்னால எழுந்துக்க கூட முடியல, சீக்கிரமா வந்துட்டு மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறா. உடனே ஹீரோயினும் நான் வெளியில போகணும் அர்ஜென்ட்டா அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. அவசரமா போகணும் அப்படின்னு சொல்ற, வா நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லை, நம்ம சீக்கிரம் போகணுன்றதுக்காக சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. அவ அனுப்பின போட்டோ எல்லாமே ஃபேக்கு, ஆக்சுவலி அவ போய் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றது வேற இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. இவன் செமையா கத்திக்கிட்டு இருக்கான். நீ எப்படி பிரெக்னென்ட் ஆன, எதனால வந்துட்டு எனக்கு மறைச்சு நீ மாத்திரையே போடலையா அப்படி இப்படின்னு செமையா கத்திக்கிட்டு இருக்கான்.
அப்ப இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா வேணும்னே வந்து இவன் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வருவியோ வரமாட்டியோன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் உன்னை வர வச்சேன், நீ தான் போகலான்னு ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் என்ன இப்ப நம்ம 2 பேரும் ஏன் ரொமான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறா. இவனும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹீரோயின் வேக வேகமா வந்து கதவு திறந்து உள்ள வர பார்த்தா இவங்க 2 பேரும் செம்மையா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறா. ஐயோ, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, ஏதோ ஒரு சடனான ஒரு எமோஷன் இது மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கதையா விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா வாங்க என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இல்ல 6 மாசமாவே இதெல்லாம் எங்களுக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப நான் பிரெக்னெண்டா வேற இருக்கேன் அப்படின்ற எல்லாம் உண்மையும் சொல்லிடுறா. ஆனா ஹீரோயினுக்கு இவங்க 2 பேர் மேலேயும் கோவம். லவ்வரும் ஏமாத்திருக்கான், பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஏமாத்திருக்கா இல்லையா. இவங்க 2 பேரையுமே செம திட்டுறது மட்டும் இல்லாம வாங்க பலார்னு கன்னத்திலேயே விடுறா. சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னா படிச்சோம், உனக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கத்துறா. இது பாரு, இவெல்லாம் என்னோட லைஃப்ல வந்து ஒரு பாசிங் கிளாஸ் மாதிரி வருவா போவா, ஆனா நீ தான் என்னோட பொண்டாட்டி எப்பவுமே அப்படின்னு சொல்றான். அடிச்சு கையோடு மரியாதையா என் பக்கத்துல வந்த கோவத்துல எதனா எடுத்து வயிற்றுல சொருவிடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே வரும்போது காலெல்லாம் தடுக்கிடுது. கரெக்டா நம்ம ஹீரோ தான் பிடிக்கிறான். உடனே இது பாரு, எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற, நான் தான் இங்க இருக்கல, எதை பத்தியும் கவலைப்படாத, என் பையன் உன்னை தேடி வந்துகிட்டு இருப்பான், உன்னை அவன் கண்டுபிடிக்க முடியாத ஒரே இடம் என்னோட வீடு தான், என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவளும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. இது உங்களுக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா எனக்கு தெரியும், எனக்கும் இப்பதான் தெரியும், ஒரு 2 நாளுக்கு முன்னாடி, அதுக்காக தான் நானே வந்து உன்னை வார்ன் பண்ணேன், இவனை கல்யாணம் பண்ணிக்காத, அவன் உன்னை ஏமாத்த ட்ரை பண்றான்னு சொல்லி, ஆனா நீ தான் புரிஞ்சுக்கல. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஏதாவது ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சான் அப்படின்னா அதை நிறைவேற்றாம விட்டதே கிடையாது. அதே மாதிரி தான் உன்னையும் அவன் உன்னை கல்யாணம் பண்ணியே அவன்னு சொல்லி என்கிட்டயே சவால் விட்டுட்டு இருந்தான். கண்டிப்பா அவன் உன்னை விடவே மாட்டான் அப்படின்னு சொல்றான். அப்ப அதுக்கு என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, உனக்கு ஒரு வழி இருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு சித்தி ஆயிட்டினா அதுக்கப்புறம் கண்டிப்பா அவனால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, நீங்க உங்களுக்கு கிடைச்ச சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க, என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்னதான் இருந்தாலும் உங்க பையனோட எக்ஸ் நானு, நீங்களும் நானும் போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், என்ன பேசுறீங்க, நினைக்கிறதுக்கே கொஞ்சம் கூட உங்களுக்கு அருவருப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இதை பாரு, நீ அவன் கூட இதுவரையில ஒன்னா இருந்ததே கிடையாது, நீ முதல் வாட்டி என் கூட தான் இருந்திருக்க, அதனால நீ இதை பெருசா ரொம்பலாம் ஃபீல் பண்ண தேவையே இல்லை அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, இப்போதைக்கு நீ வந்துட்டு ரொம்ப குழப்பிக்காத, நீ நல்லா யோசிச்சு முடிவு சொல்லு, இப்போதைக்கு இங்கேயே நைட்டு தாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். நைட் எல்லாம் ஹீரோயினுக்கு வந்துட்டு பயங்கரமா காய்ச்சல் அடிச்சிருந்திருக்கு. ஹீரோ தற்செயலாம் அவனோட ரூமுக்கு வந்தப்பதான் பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டரை கூப்பிட்டு அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு இவனும் பக்கத்திலேயே இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். ஹீரோயின் காலையில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான். ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு ரோஹன் அங்க வந்துடுறான். இப்போதைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நீ கிச்சன்ல இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிச்சன் உள்ள அனுப்பிடுறான். அப்பதான் ரோஹன் வேகமா வரான். அப்பா நேத்துல இருந்து வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காணும், என் மேல கோவமா கோச்சிக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான். எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரியும், அப்பவே தப்பு பண்ணாதன்னு உன்னை வார்ன் பண்ணேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கல்யாணம்னு ஒருத்தவங்களை பண்ணினா அது அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு ரோஹன் சொல்லிட்டு இருக்கான். இது பாரு, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, நீ உன்னோட பிரச்சனையை நீயே தான் சரி பண்ணணும், அதை சரி பண்றதுக்கு ஆளெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்பா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க இங்க அடிக்கடி வந்து போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டயே இந்த மாதிரி கேள்வி கேட்ப, நான் உனக்கு அப்பனா இல்லை நீ எனக்கு அப்பனா, என்கிட்ட எப்படா நீ இந்த மாதிரி கேள்வி கேட்ப, நான் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்காதது கல்யாணம் பண்ணிக்காததெல்லாம் என்னோட பர்சனல், முதல்ல நீ ஒழுங்கா இருக்கியா அப்படின்னுறத பாரு, உன்னோட லைஃபை ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு வா, போ மரியாதை எங்கிருந்து அப்படின்னு திட்டி விட்டாரான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியில வரா. எப்பயாவது நல்லா புரிஞ்சுக்கோ, அவன் உன்னை விட மாட்டான், நீ என் கூட இருக்கிறது மட்டும்தான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்றான். நீங்க பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, ஆனா என்னோட சித்தப்பா என்ன கூப்பிட்டுருக்காரு, நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. அங்க போனா ரோஹன் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவங்க சித்தப்பா கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு போல. அங்க அவன் ஹீரோயினை பார்த்த உடனே கையை பிடிச்சிக்கிட்டு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீயும் என்னை விட்டு போகாத அப்படின்னு கதற ஆரம்பிச்சிடுறான்.
ஹீரோயின் மரியாதை என் கையை விடு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாலே இல்லை அப்படின்னு சொல்றா. கசின் சிஸ்டரும் சித்தப்பாவும் 2 பேருமே வந்துட்டு அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன், அவன் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான், நீ என்னவோ சீனெல்லாம் போடுற அப்படின்னு திட்டுறாங்க. இவனும் சும்மா இல்லாம நீ ரொம்ப ஒழுங்கா, நீயும் எவனோ ஒருத்தன் கூட இருந்ததானே அப்படின்னு சொல்லி விட்டுறான். அதுக்கு ஹீரோயினும் ஆமா ஆமா உண்மைதான், நானும் வந்துட்டு எவன் ஒருத்தர் கூடயோ இருந்தேன் தான், ஆனா நீ 6 மாசமா ஒருத்தி கூட இருந்து அவளை முழுகாமே ஆக்கிட்டல, நீ இதெல்லாம் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு துரோகமே பண்ணல, இது எல்லாமே ஆக்சிடென்டா நடந்தது அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா ஹீரோயின் வந்துட்டு வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வரான் அவன் அசிஸ்டன்ட் கூட. வந்த உடனே ஏண்டா உனக்கு அறிவு இல்லையா, எதுக்காக வந்து இவங்க வீட்டாண்ட நடு ராத்திரி இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஹீரோ வந்து திட்டுறான் ரோஹனை. ரோகனை அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பிடுறான். அதோட ஹீரோவை பார்க்கறதுக்காக மறுபடியும் ஹீரோயின் வந்து வீட்டுக்கே வரா. அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எதுக்காக நீ இவ்வளோ லேட்டாக வருவ, நான் இன்னும் சீக்கிரம் வருவேன்னு நினைச்சேனே அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட கேட்ட, உன் பையன் எதற்கு அதை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசைப்படுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் போறேன், ஆனா அதை முதல்ல அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன், ஏன்னா கண்டிப்பா அவன் பிரச்சனை பண்ணுவான், அதுக்கப்புறம் உன் கூட வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இதை பாரு, எதை பத்தியும் குழப்பிக்காத, நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் பேசுவோம், அது வரையில நீ வந்துட்டு எந்த ஒரு குழப்பத்திலயும் இல்லாம நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு சரின்னு சொல்றதா வேண்டான்னு சொல்றதான்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கா. மறுநாள் காலையிலேயே போயிட்டு சொன்ன மாதிரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க. என் பையனை பழி வாங்குறதுக்கு உனக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு ஹீரோ சொல்றான். செக்ரட்டரிக்கு அப்படியே பயங்கர சந்தோஷம். சார், இந்த வயசுலலாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகுமான்னு நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல சார், கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, எனக்கும் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகுன்ற நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்றான். ஸோ இதோடய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுப்போம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது நாளைக்கு செகண்ட் பார்ட்ல பார்ப்போம். ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.